அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ். முத்தை தருபத்தை திருநக அத்திக்கிற சக்தி சரவண முக்தி கொருவிக்கு குருபர என போதும் முக்கண் பரமர்க்க சுருதியில் முற்பட்டது கற்பி திருவர் முப்பத்துமவர்க்க தமரர் மடிவேனாம் பத்து தலை தத்தை கனை கொடு ஒற்றை மத்தை பொருதல் பட்ட பகல் வட்ட தீரில் இரவாக பத்தர்கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொரு பட்சத்தோடு ரட்சி தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுறம் நித்த பதம் வைத்து பைரவி திக்கொடிக்க கழுகொடு கழுகாட திக்கு பரியத்த பைரவர் தொக்கு தொகு 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 சித்ரா பவரிக்க திகழகின போது குத்து பறை கொட்ட களமிசை குப்பு குத்தி புகை புக்கு பிடிய நமது கூகை புற்றனை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்த பலவர பெருமாளே பெருமாளே பெருமாளே. இது திருப்புகை பாடணும்னா வீட்டில் விஷ ஜந்துக்கள் வராது. நோய் இருந்தால் சரியா போயும். ஆதாரபூர்வமான உண்மை. வீட்டில் திருப்புகழ் பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாருக்காவது நோய் இருந்தால் சரியா போயும். அவ்வளவு மகிமை. அடுத்து யாரு? நம்மாளு மாணிக்க வாசகர். உத்ரகோச மங்கை 999 முனிவர்கள் சாம்பலான இடம் தெய்வத்திற்காக சிவபெருமானுக்காக எல்லாருக்கும் வேதம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மண்டோதரியும் ராவணன் கல்யாணம் முடிஞ்ச இடம்னா அது வந்து நம்ம உத்ரகோசம் அங்கே தான் நம்ம பகுதி. தென்னாட்டுடைய சிவனை போட்டு மண்டோதரி தவம் இருக்கா சிவனை பார்க்கணும்னே. சிவன் எல்லாரும் சொல்லிட்டு போகிற மண்டோதரி கூப்பிடுறா, நான் குழந்தையா பார்க்கணுமா, அதனால நான் குழந்தையா பண்ணிட்டு போயிட்டார். அப்படி குழந்தை கொள்ளு சிவன் வந்து மண்டோதரி மேலே தவக்கிறாரு. போய் ராவணன் தொடுறாரு பிள்ளைய. உத்ரகோச மங்கை குளம் தீப்பற்றி எரிந்தது பூமிக்கும் வானுக்கும். 909 முனிவர்கள் பார்த்தாங்க. ஐயோ சிவனுக்கு எதாவது ஆகுமா? உள்ளே விழுந்து சாம்பலானார்கள். அன்று தெய்வங்களுக்காக மனிதர்கள் சாம்பலானார்கள். இன்னைக்கு மனுஷன் இருக்கிற சிலையை பூரா தூக்கிட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, கரகம் முடிச்சவங்க. சரிங்களா? முடிஞ்சு போச்சு. அப்ப அவர் சொல்லியது தான் மாணிக்க வாசகர் திருவாசகம். நமச்சிவாய வாழ்க நாதம் தான் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீ. முடிஞ்சு போச்சு. இது வந்து மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது. அடுத்து தெய்வம் மனிதன் சொன்னது பகவத்கீதை. எது நன்றாக நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நன்றாக நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நன்றாக நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாகவே நடக்க வேண்டும். எதை நீ கொண்டு வந்த, எதை நீ இழப்பதற்கு, எது உமக்கு கொடுக்கப்பட்டதோ அங்கிருந்து பெறப்பட்டது, அங்கிருந்து எடுக்கப்பட்டு விடும். எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எது இன்று உம்முடையது நாளை மற்றவருடையது, அடுத்த நாள் இன்னொருத்தர். முடிஞ்சு போச்சு. எதுவும் நமக்கு சொந்தமில்லை. இது தெய்வம் மனிதனுக்கு சொன்னது. அடுத்து தெய்வத்தை சொல்வது ஓம்ங்கிற பிரணவ பொருள். ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் கிடையாதுங்க. பிரபஞ்சம் நான் வந்ததுலேருந்து பிரபஞ்சம் இருக்கேன். பிரபஞ்சம் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த ஜீவன் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் உலக இயக்கம் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் மனிதன் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரத்தை எங்கே கொண்டு வரணும்? இங்கே ஆரம்பிச்சு இங்கே கொண்டாந்து நிப்பாட்டுறோம். நீங்களாம் 2 சக்கர வண்டி வச்சுருப்பீங்க, 2 வீலர். அது சக்கரம் நேரம் இல்லைன்னா வீட்டுக்கு போகாது. அது மாதிரி நம்மள்ட்ட 6 சக்கரம் இருக்கு. இந்த 6 சக்கரம் நேரம் இருந்தால் ஆயில் விருத்தியாகும், நோய் நொடி வராது. 6 சக்கரம் எது தெரியுமா? மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆஞ்சை, சகசிரநாம். இந்த 6 சக்கரம் நேராக்குறது எது தெரியுமா? ஓம்ங்கிற மந்திரம் தான். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாடகத்துக்கு வந்துடலாம். சங்கரதாசாமி விடிய நாடகத்தை வச்சார். ஏன் மற்ற நிகழ்ச்சி மாதிரி 1 மணியோட முடிச்சுட்டு போகலாமே? ஏன் தெரியுமா? நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான். இந்த வெட்டார் வழியில் உட்காந்துருக்கீங்கல்ல, 12 மணிக்கு மேலே பூமி சுழற்சி மேலேருந்து ஒரு மகரந்தூள் கொட்டும், எல்லா பூமி இருத்துக்கும். அதுக்கு பேர் ஓப்பன் பிளேஸ் மெடிசன். அது கிடைக்கணுங்கிறக்காக தான் விடிய நாடகத்தை வச்சது. சரியாக 12லேருந்து 12:30 மணிக்கு வள்ளி வெளியே வரணும், வந்து சாமி பாட்டு இப்போ தான் பாடணும். ஏன் தெரியுங்களா? கருட புராணம் புத்தகம் வாங்கி படித்து பாருங்க. முந்தியெல்லாம் கோயிலில் 12 மணிக்கு திறந்து பூஜை பண்ணுவாங்க. அதுக்கு பேர் அர்த்தஜாம பூஜை. அந்த பூஜை எதுக்கு தெரியுமா பண்ணுவாங்க? பிரேதாத்மா ஊருக்குள்ள வரக்கூடாதுங்கிறக்க. பிரேதாத்மா எது தெரியுமா? மரணம் என்பது வேறு, தற்கொலை என்பது வேறு, கொலை என்பது வேறு, ஜீவ சமாதி என்பது வேறு, துர்மரணம் என்பது வேறு. துர்மரணம் அடைந்த ஆத்மா மேலே போகாது, அது பிரேதாத்மாவை சுற்றிட்டு அலையும். அது நம்ம ஊருக்குள்ளே வரக்கூடாதுங்கிறக்காக, பிள்ளைகளை யாரையும் பாதிக்கக்கூடாதுங்கிறக்காக தான் ராத்திரி 12 மணிக்கு கோயிலில் திறந்து பூஜை பண்ணுவாங்க. பூசாரி 2 கையிலையும் பந்தத்தை வச்சுட்டு அப்படி ஊரில் வருவாங்க. 12 மணிக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கருட புராணம் புத்தகம் வாங்கி படித்து பாருங்களேன். தட்டுங்க, கையில் தான் வச்சுருப்பீங்கல்ல. பிரேதாத்மா பற்றி போட்டு படிச்சிங்கன்னா பகல் 12 மணிக்கு கூட போக மாட்டேங்க. இங்கே கூட நிற்கும்,
பக்கத்தோட உட்காந்துருக்கோம். தெய்வத்தை வெளியே போன்னு சொல்கிற ஆத்மாக்கள்லாம் இருக்கு, வந்து ஒட்டுச்சுன்னா நம்மளை விட்டு போகாது. அந்த மாதிரி ஆத்மாக்கள் வரக்கூடாதுன்னு தான் ராத்திரி 12 மணிக்கு அர்த்த ஜாம பூஜை பண்ணுறது. இப்போ யாரும் பண்ணுறது இல்லை. நம்ம நாடகத்தில் நான் வள்ளி வந்து இந்த ஊர் வரிகாசு சம்பளமாக வாங்கிட்டு போகிறோம், இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அந்த ஊர் மக்களுக்கு எதுவும் கெட்ட சக்தி வந்துடக்கூடாதுன்னு நான் மனசார சாமி பாட்டு பாடும்போது நீங்கள் மனதார அந்த சாமி பாட்டை கேட்டால் கோயிலில் அர்த்த ஜாம பூஜை பண்ணதுக்கு சமம். ஒரு புராணத்தை முழுசாக கேட்டால் 1000 பேருக்கு அன்னதானம் போட்டதுக்கு சமம், கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு சமம். புராணங்களை கேட்பதற்கும் சாமி பாட்டை கேட்பதற்கும் இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால நம்ம ஊர் நல்லா இருக்குங்கிறக்காக ஒரு 5 பௌர்ணமி எடுத்துக்கங்களேன். சாந்தி அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்க, உங்கள் ஊருக்கு நான் வந்து இன்னொரு அக்கா போட்டிருந்தீங்க, அவங்களுக்கு இப்போ தான் வந்திருக்கேன் சரிங்களா. சாந்தி அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்கன்னு இந்த 2 பேரில் அப்படி வச்சுக்கோங்க. இது ஒரு முத்திரை. நீங்கள் கோயிலுக்கு போனால் அப்படி வாசலை தொட்டு கும்பிடுவீங்க தெரியுங்களா. மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் போனால் ஏன் யார் சொல்லி கொடுத்தா? நம்முடைய முன்னோர்கள். அதை அப்படி குனிஞ்சு நீங்கள் தொடும்போது உடம்புக்கு சூரிய ரகை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். குனிஞ்சு இப்படி தொட்டு கை வச்சிங்கன்னா உள்ள கோயிலுக்கு தெய்வ சக்தி நமக்கு இங்கே வந்துடும், உச்சிக்கு வந்துடும். அது மாதிரி ஒவ்வொரு சக்தி இருக்கு. அதனால இப்படி விரலை வச்சு இந்த நாபி கமலத்து மேலே கையை வச்சு ஓம்ங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லி பாருங்க. சொல்ல முடிந்தால் மூச்சு திணறல் இல்லாமல் உடம்புல ஒரு நோய் இல்லைன்னு அர்த்தம். சொல்ல முடியலன்னா நோய் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்கேன்லாம் போய் பார்க்க வேணாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் நம்ம ஊர் நல்லா இருக்குன்னு இருக்கா. இந்த ஒரு பாட்டு தான், விநாயகர் பாட்டு, அவ்வளோதான் சரிங்களா. அது நம்ம ரேவதி ராகம், சிவனுக்கு மட்டுமில்லை எல்லா தெய்வத்துக்கும் பிடிச்ச ராகம் ரேவதி ராகம். நல்ல கண்ணை மூடி பிரபஞ்ச சக்தி கிடைக்கும். பாருங்க, பிரபஞ்சம் 10 வயசு குறையும்.
தான் நல்லது. பெண்கள்லாம் கை தட்டலாம் சரிங்களா. கை தட்டினா அறிவியல் ரீதியாக இதயத்துக்கு நல்லது. கை தட்ட தட்ட அந்த கோயிலில் கும்மி அடிக்க சொல்லுவாங்க தெரியுங்களா. 2 கையும் தட்டினா வந்து இந்த காந்த சக்தி. எல்லா சாமியும் பாருங்க இப்படி தான் இருக்கும். இந்த சாமியாவது அப்புறம் வாடா பக்தான்னு கேட்குமா, கேட்காது. இப்படி தான் இருப்பாங்க. இந்த காந்த சக்தி நம்ம கிடைக்கணும். அது மாதிரி நம்மக்கிட்ட இங்கே காந்த சக்தி இருக்கு. இந்த கை தட்டும் போது 2 காந்த சக்தி ஒன்று சேர்ந்து ஒரு நாளைக்கு 1,52,000 இதயம் துடிக்குது. அந்த இதயத்துக்கு ரத்த ஓட்டம் வேகமாக போகும். அதுக்காக தான் கோயிலில் கும்மி அடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. சின்னப்பா குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு ஆத்தா என்ன பார்த்தா ஆத்தான்னு சொல்லும். சோறு குழம்பு கூட்டு பாயசம் அப்பளம் வடை நீ சாப்பிடு. தாத்தாவுக்கு கொடுப்போமா, அத்தைக்கு கொடுப்போமா, மாமாவுக்கு கொடுப்போம். உறவுகளை வளர்த்தார்கள். கடைஞ்சி கடைஞ்சி நாய்க்கு ஊற்று நாயை காப்பாற்று, கடைஞ்சி கடைஞ்சி பூனைக்கு ஊற்று பூனையை காப்பாற்று. நண்டூர் நரியூர் நண்டு கிச்சு கிச்சுனா பிள்ளை கைதட்டி சிரிக்கும். பிள்ளைக்கு ரத்த ஓட்ட வேகமாக இதயத்தை பாதுகாத்தது. இன்னைக்கு செல்ஃபோனை காமிச்சு மூக்கில் சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கோம். பிள்ளை எப்படி நல்லா இருக்கும் சரிங்களா. அதனால முடிஞ்ச அளவு கை தட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது. அதனால தான் நம்ம முன்னாள் பாருங்க இப்படிலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க தெரியுங்களா. காலையில் எந்திரிச்சு பண்ணுறதே கிடையாது. சூரிய நமஸ்காரம் பண்ணால் அந்த 2 கை ஒன்று சேரும். நல்லது. இந்த பின்னாடி விழுகிற சதையெல்லாம் விழுகாது. குனிஞ்சு கூட்ட கூட்ட வந்து அடிவயிறு பெருக்காது. பெண்களுக்கு இழுத்து அம்மி அரைக்கிறக்க மார்பகம் இறங்காது. ஆமாம் அரைக்கணும், அம்மி அரைக்கணும், மார்பு இறங்காது. அதே மாதிரி வந்து மாவளை கிடைக்கிற இடை சின்னதாகும். பெண்கள்லாம் எந்திரமாக வேலை செய்ய எந்த நோயும் இல்லாமல் இருந்தாங்க. எனக்கு எந்திர வீட்டுக்கு வந்துச்சா எல்லா நோயும் வந்துருச்சு. முடிஞ்சு வச்சு முடிஞ்ச அளவு காப்பாற்றிங்க தான். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்க. தண்ணீரை வந்து ஏன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் ஆற்றுல குளிச்சாங்க. ஆற்றுல தண்ணி போய்கிட்டே இருந்துச்சு. ஆறெல்லாம் அகாலமாயிருச்சு. அடுத்து நம்ம கொள்ளு பாட்டெல்லாம் வந்து ஊர் குளம் வச்சுருந்தாங்க. குளிக்கும் முறைன்னு ஒன்று இருக்குது. முதல்ல பாதம் நினையணும், அப்புறம் முழங்கால் நினையணும், அப்புறம் அடிவயிறு நினையணும், அப்புறம் மார்பை தான் குளிக்கும் முறை. துண்டை முறுக்கி இப்படி முதுகு தொடப்பாங்க. அது அழுக்கு போகிறதுக்கு அல்ல. தண்டு வடம் அமுக்கப்பட்டு மூளைக்கு ரத்தோட்ட வேகமாக போச்சு. கோயிலில் போய் இப்படி கொட்டுவாங்க. பிள்ளையார்களை இப்படி கொட்டுவாங்க. இது பேர் ஸ்வஸ்தியம். இப்படி கொட்டி இப்படி தான் முக்கி போடுவாங்க. இது வந்து ஸ்வஸ்தியம் முத்திரை. இந்த பக்கம் கை, இந்த வலது கை வந்து இடது பக்கம் காது இழுச்சுன்னா வலது பக்கம் முளைக்கு ரத்தோட்ட வேகமாக போச்சு. இடது கை வந்து வலது பக்கம் காது பிடிச்சி இழுச்சா இந்த பக்கம் முளைக்கு ரத்தோட்ட வேகமாக போகும். எல்லா பக்கம் மூளையில் கட்டி, அங்கே கட்டி, இங்கே கட்டி, இதயத்தில் கட்டி எல்லாம் மறைஞ்சு போச்சு. முடிஞ்சளவு சுதாரிச்சுக்கோங்க. தண்ணீரை சிக்கனமாக வச்சுக்கேன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் காதில் இருக்க ஒரு தோட்டம் அவுத்து கொடுத்துட்டு ஒருவரோட தண்ணி வாங்கி கொடுக்குற சூழ்நிலை வரும். அப்படி சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா வரும் மழைநீரை சேகரித்து மரங்களை பாதுகாத்து இயற்கையை பாதுகாத்துருங்க. மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று வரப்போ நான் சொல்லலப்பா. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொரோனா வரும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன். ஏடு படிக்கிறவன். நான் ஏடு எனக்கு கிடச்சி ஏடு படிக்கிறவன். அதில் ரிசர்ச் பண்ணுறவன். தம்பி சொன்ன மாதிரி பிஎஸ்சி நர்சிங் ஸ்டாஃப் நர்ஸ். 70,000 சம்பளம். வேணான்ட்டு தான் அந்த வேலைக்கு வந்தவன. நாடகத்துக்கு காதலிச்சு நாடகத்தை காதலிக்கிறவனா. இன்றைக்கி போய் வீணை கச்சேரி பண்ணாலும் ஒரு கச்சேரி பண்ணால் 1.5 லட்சம் ரூபாய். பரதநாட்டிய டீச்சர் எதுவும் வேணாம். சந்தோஷம். மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லணும். அதனால தான் வந்து சிவன்ராத் இன்னைக்கு போய் முதல்வர் கையில் சிறந்த இயக்குனர்னு பேர் வேண்டிய. எதுக்கு தெரியுமா? வேலுநாச்சியார் நாடகம் போட்டதுக்காக. வேலுநாச்சியார் தெரியுமில்ல உங்களுக்கு? சொல்கிறேன் இப்போ சரிங்களா. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதை வந்து அந்த மாதிரி இயற்கையை பாதுகாத்துக்கங்க. இயற்கையை அழிக்காதீங்க. இயற்கையை அழித்தால் இயற்கை நம்மளை கொடூரமாக அழிச்சிடும். நம்ம அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவு மரங்களை செடிகளை நட்டு வைங்க. வீட்டுக்கு ஒரு ஊரில் கிராமம் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 2 அரச மரத்தை வச்சுருங்க. 24 மணி நேரம் பிராணவாயுவை கொடுக்கக்கூடியது. வீட்டில் துளசி செடியை வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. துளசி வந்து சளியையும் போக்கும், 24 மணி நேரம் ஆக்சிஜனையும் கொடுக்கும். நோய் நொடி வராது. முடிஞ்ச அளவு சுதா நிறைய சொல்வேன். இன்றைக்கி நேரமில் ஐயா பாட்டு பாடணும். அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த நேரம் வந்துட்டேன் சரிங்களா. வரலாறுகள் நமக்கு வந்து வரலாறுகள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்கண்ணே. ஐயா பற்றி தான் பேச போகிறேன் சரிங்களா. எல்லாரும் ஐயா பாட்டு நான் அவர் நாடகமே போட்டுக்கிட்டு இருக்கேன். என் சொந்த செலவில் 10 வருஷமா ஒரு நாடகம் போட்டேன். எனக்கு 50,000 60,000 செலவு வரும். 2012 போட்டுக்கிட்டே வேலுநாச்சியார் நாடகம். எனக்கு வரலாறுகள் ரொம்ப பிடிக்கும். வரலாறுகள் பேசும்போது அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்களாம் நினச்சா எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை மாதிரி சுகபோக வாழ்க்கைனா அவங்க அப்படி வாழுத. தன் ஊர் மக்களுக்காக வாழ்ந்தாங்க, தன் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தாங்க, தன் நாட்டு மக்களுக்காக உயிரை கொடுத்தாங்க. அதான் விஷயம். வரலாறுகளை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வரலாறுகள் தெரியணும். அது பார்த்தா அவங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சும்மா மொட்டை காலுக்கு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முழிச்சு போடக்கூடாது. தெளிவாக சொல்லிக் கொடுத்து இப்படி வாழ்ந்தாங்க, நம்ம அந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தில் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்சு போச்சு. மதிப்புக்குரிய தேவராய நினச்சிதா எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். கல்யாணம் பண்ணியிருக்கலாம், தண்ணி அடிச்சிருக்கலாம், சிகரெட் குடிச்சு எதுவுமே செய்யலை. சுத்த ஆன்மீகவாதி, கட்ட பிரம்மச்சாரி. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் காவி கட்டலை. ஏன்?
ஏன்னு விஷயத்தை பதில் தெரியும் மட்டும் என்கிட்ட உள்ள வாங்க, நான் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் ஒரு காவி கேட்டால் வந்தார். ஏன் தெரியுமா? இந்து மதத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்தார் அவர். அர்த்தமுள்ள இந்து மதம் கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரி. எந்த நாளில் பிறந்தாரோ அந்த நாளில் இறக்கப்பட்டவர். புலியை வந்து கிழிச்சு போட்டவங்க 3 பேருங்க, 5 பேரை அப்புறம் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். புலி ஓடி வந்த புலியை முரத்தால் அடித்து துரத்தியவள் மரத்தி அல்ல, ஓடி வந்த புலியை 2ஆ கிழிச்சு போட்ட கூட்டம் தான் மறவர் கூட்டம். ஓடி வந்த புலியை சிவிங்கி புலி 18 அடி இப்போ இல்லை, அந்த புலி 1800 அழிஞ்சு போச்சு. அந்த புலியை கிழிச்சு போட்டது முத பூலித்தேவன் ஐயா, அவர் தான் கிழிச்சு போட்டார். மதுரை நாயக்கர்கள் ஆளும்போது அங்கே மதுரை ஒரு புலி வந்திருக்கு, சிவிங்கி புலி. இந்த நீங்கள் பெரிய வயசானவங்க உட்காந்துப்பீங்க, வெட்டும் புலி தீப்பெட்டி பார்த்துருப்பீங்க. அதில் ஒருத்தர் கற்கரை வச்சு புலியை வெட்ட போவார் தெரியுங்களா? அந்த புலி தான் சிவிங்கி புலி, 18 அடி. அது இல்லைப்ப, அதை 2ஆ கிழிச்சு போட்ட ஒரு பூலித்தேவன் ஐயா முதல்ல அவர் தான். அதுக்கப்புறம் 2ஆ புலியை கிழிச்சு போட்டது மதிப்புக்குரிய வேலுநாச்சியார் அவர்கள். 1730 பிறந்து 1746 சிவகங்கையில் உள்ள சசிவர்ண தேவர் மகன் முத்துவடுநாதரை திருமணம் முடிஞ்சவர். 16 வயசுல சிவகங்கைக்கு வந்த பெண்மணி. எத்தனை வயசு? 40 வயசுல முத்துவடுநாதர் காளையார் கோயிலில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் பாஞ்சோர்ங்கிற தளபதி சுட்டுக் கொல்லப்படும். இன்னைக்கு இருக்குங்க, இங்கிலாந்து கெஜெட்டிக்ல இருக்கு. எந்த அறிவிப்பும் இல்லாமல் மிகப்பெரிய தவறு செஞ்சவன் பாஞ்சோர்ங்கிற தளபதி. கோயிலில் சாமி கும்பிட்ட முத்துவடுநாதர் எந்த அறிவிப்பும் சுட்டுக் கொல்லப்பட்டார். காளையார் கோயில ரத்தா வெள்ளமா ஓடியது. காளையார் கோயிலே பார்த்தாங்க அந்த அம்மா வேலுநாச்சியார், உடன்கட்டை ஏறும் பழக்கப்ப பார்த்தாங்க. சிவகங்கை சீமை அடிமையாச்சு, ஹுசைனர் மாத்தியாச்சு. இழந்த என் சிவகங்கை சீமை மீட்டெடுப்பேன், இது என் மண்ணின் மீது சத்தியம், என் மக்கள் மீது சத்தியம்னு என்ன பண்ணாங்க? 8 வருஷம் வெள்ளக்காரனுக்கு விரல் விட்டு ஆட்டினாங்க. சிம்ம சொப்பனமா இருந்தாங்க. வெள்ளக்காரன் தலையை வெட்டி சூடாயத்தை சொருகிட்டு போனவங்க பிரான்மலையில் 8 வருஷம். இன்னைக்கு நமக்கு ரோடு இருக்கு, வசதி இருக்கு, நினைச்ச நேரம் சாப்பிட்றோம். செல்வம் ஒரே பெண்மணி, எங்க ராமநாதபுரத்து செல்லமுத்து சேர்ந்ததுக்கு ஒரே பிள்ளை வேலுநாச்சி பிறந்து ராஜகுமாரியா வாழ்ந்தவர். ஆனா கஷ்டப்பட்டார் 8 வருஷம். யாருக்காக? தன்னாட்டு மக்களுக்காக. சோறு இல்லாம தண்ணி இல்லாம இங்க இருந்து நடந்தே போய் காளையார் விழுந்து வெள்ளக்காரனுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சு கோபால் நாயக்கர் அரண்மனை 8 வருஷம் தங்கி இருக்கிற இளைஞர்கள் பெண்கள் எல்லாரும் ஒன்று கூட்டி படை திரட்டி 1772 ஹைதராலியை போய் சந்திச்சு பேசின உருது 6 பாஷை தெரிஞ்சவர். தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியும், உருது தெரியும், பிரெஞ்சு தெரியும். அவர் பேசின உருதுல ஹைதராலி பார்த்தாரு, எந்திரிச்சினார், வணக்கம் அப்படின்னார். பேசி பீரங்கி வாங்கிட்டு வந்து அங்கேருந்து 12 பீரங்கி 5000 வாங்கிட்டு வந்து நம்ம மானாமதுரை தான் போர் நடந்தது 1772. கொடுமையான போர், சாதாரண போர் கிடையாது. கோடிக்கணக்கான ரத்தம் சிந்தாங்க, கோடிக்கணக்கான பெண்கள் எங்க கற்பை இழந்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் தான் இந்த இழந்த முதலே ஜான்சி ராணிக்கு முன்னாடி இழந்த சிவகங்கை சீமை மீட்டெடுத்த பெண்மணி வீரமங்கை வேலுநாச்சியார். அத்தனை பேர் அந்த வம்சம் உட்காந்துருக்கீங்க. அப்படிப்பட்ட அவர் 2ஆ கிழிச்சு போட்டாரு எங்க குற்றாலத்தில் சிவிங்கி புலிய. அதுக்கப்புறம் கிழிச்சு போட்டவர் மதிப்புக்குரிய முத்துராமலிங்க ஐயா அவர்கள். 16 வயசு சுருளிக்கு போயிருக்காரு. சுருளிக்கு சின்ன பிள்ளை டூர் போயிருக்காரு. ஒரு அம்மா புருஷன் இல்லாத பொம்பளை மாடு பசுமாடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. புலி பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த பாலை வித்து தான் அந்த பிள்ளைய காப்பாற்றணும். புருஷன் இல்லை, அழுதுருக்கு, யாருமே உதவி பண்ணல. 16 வயசு முத்துவடுநாதர் நம்ம ஐயா பசுமோன் ஐயா அவர்கள் போய் அந்த புலி காலை பிடிச்சி இழுத்து புலியை கிழிச்சு போட்டு பசுமாட்டை காப்பாற்றி அந்த அம்மா கையில் கொடுத்தவர். ஏழையின் கண்ணீரிலே வந்து மனம் ஒடிந்து போவார் மதிப்புக்குரிய முத்துராமலிங்க அவர்கள். 70 அடி. கொஞ்சம் கேளுங்கண்ணே, அவரை பத்தி தானே பேசுறேன். ஏன் குரங்கு தானு கட்டு வனத்தையும் கெடுக்கிற மாதிரி நீங்க பேசாம அடுத்தவங்களை கேட்க விடாதீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஜாலியா இருக்கும். அவர் இருந்திருக்கலாம் எப்படி வேணாலும். 70 அடி சுருளில இன்ஜின் கலந்து விழுந்துருச்சு. அந்த ஆளுக்கு 2 ரூபா சம்பளம் படகு விட்டுறதுக்கு. இன்ஜின் 2000 அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இன்ஜினை ஒன்றா ஒரு நாளைக்கு 2 ரூபா கொடுப்பாங்கய்யா. என் பொண்டாட்டி பிள்ளைய வந்து இன்ஜினை வந்து விழுந்துருச்சு. 70 அடி ஆழத்தில் உள்ள குதிச்சு எடுத்து கொடுத்துருக்காரு. 32 கிராமத்தை ஏழைகள் கொடுத்தவர், மதிக்க தெரிஞ்சவர். கலெக்டர் ஐயா வந்திருக்காரு ஒரு தடவை. நேதாஜி சிநேகிதம் நட்புக்கு வந்து பேர் போனவர். நேதாஜி அவர் வீட்டில் சாப்பிடுவார். கலெக்டர் ஐயா ஒரு தடவை வந்திருக்காரு. நேராக விமானத்துக்கு போகணும் 6 மணிக்கு. போயிட்டாரு. பின்னாடி ஒரு காரில் போனாராம். கலெக்டர் ஐயா கொட்டாம்பிட்ட நிப்பாட்டாரு. எதுக்கு ஒரே காரில் வந்துட்டோம், ஏன் பின்னாடி வரீங்கன்னு? நீங்கள் 6 மணிக்கு விமானத்தை பிடிக்குன்னு சொன்னீங்க. ஒருவேளை உங்கள் போகிற காரு பழுதடைந்தால் என் காரில் கூட்டு வேலை சரியாக ஏற்றி நேரம் தவறாமல் இருந்தவர். சுத்த ஆன்மீகவாதி. எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, சொல்லிக்கிட்டே போகலாம். பெண்களை மதித்தவர், வீரத்தை மதித்தவர். நாட்டுக்கு முத கைரேகை சட்டம் ஒன்று இருந்துச்சுல, சொல்லுங்க. புடிச்சு கொண்டு உள்ள வச்சிருவாங்க எல்லாரும். உங்களெல்லாம்
சட்டம் கையெழுத்து போன அந்த கைரேகை சட்டத்தை மாற்றியவர், காமராஜருக்கே சொத்து கொடுத்து எலெக்ஷனில் நிற்க வைத்தவர். முதல்ல எங்க நம்ம சாயல்குடியில தான் இன்னொருத்தர் பேச வர்றதுக்கு பதிலாக விவேகானந்தரை இவர் பேசியவர். அல்லதான் பேச்சு வாய்ப்புட்டு சட்டம் போட்டாலும் ஜெயித்தவர். அப்படிப்பட்ட வாழ்ந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம். அவர் வாழ்ந்த பூமியில் வாழ்வதற்கும் அவர் சுவாசத்தை காற்று சுவாசிப்பதற்கும் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். போயிட்டு வரேன். ஐயா பாட்ட தெரிஞ்சளோ பாடிட்டு தமிழகமே போற்றும் தலைவர் அம்மா, பசும்பொன் கண்டு தானம்மா, பசும்பொன் கண்டு தமிழகமே போற்றும் தலைவர் அம்மா. உக்கரமாட்டி பெற்று உத்தமராம் நம் தலைவர் அன்னை ராணி பெற்றெடுத்த
தமிழகமே போட்டு தலைவரமா. இவ்வாறு இருக்கையிலே 29ஆம் தேதி சேவல் கூவுகின்ற செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கு இவ்வாறு இருக்கையிலே 29ஆம் தேதி சேவல் கூவுகின்ற செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கு தேவர் உயிர் பிரிந்து போகவே தேசமெல்லாம் கலங்கி நிற்கவே தேசமெல்லாம் கலங்கி நிற்கவே தமிழகமே போற்றும் தலைவரம்மா. சொந்த மண்ணில் அடக்கம் சொல்லி சொல்லிவிட்டு இறந்தமையால் அதன்படி அழகாக கொண்டு சென்றார் பசும் பொண்ணுக்கே. சொந்த மண்ணில் அடக்கம் சொல்லி சொல்லிவிட்டு இறந்தமையால் அதன்படி அழகாக கொண்டு சென்றார் பசும் பொண்ணுக்கே. நம்மை குல தங்கள் தானம்மா முத்துராமலிங்கன் தானம்மா தெய்வம் ராமலிங்கன் தானமா. பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒன்றாக அமைந்த தங்கம் பிறந்த நாள் இறந்த நாள் ஒன்றாக அமைந்த தங்கம். பூமியில் எவருக்குமே கிடைத்திடாத விந்தை அம்மா நம்மை குல தங்கம் பாரம்மா முத்துராமலிங்கன் தானம்மா முத்துராமலிங்கன் தானம்மா. தமிழகமே பொழுதும் உழந்ததம்மா புதன்கிழமை ஆனதம்மா அழகு சப்பர தேரை அலங்கரித்தார் பாரு அங்கே. மல்லிகை முல்லையங்கு இருவாச்சி மலர்களாலே தேரை அலங்கரித்தார் தெய்வம் அவர் கிளம்பிடவே மத்தியான ஆயினிக்கவே வளர்த்த மயிலும் கலங்கி நிற்கவே வளர்த்த மயிலும் கலங்கி நிற்கவே தமிழகமே போற்றும் தலைவரம்மா. முக்குளத்து வீராசிங்கா முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டோம். விண்ணுலகம் உள்ளவரை மண்ணுலகம் உள்ளவரை மக்கள் மனதை விட்டு நீங்காத இடம் பெற்றார் நம்மள் குல தங்கம் பாரம்மா முத்துராமலிங்கன் தானம்மா முத்துராமலிங்கன் தானம்மா. தமிழகமே போற்றும் தலைவரம்மா பசும்பொன் கண்டெடுத்த தெய்வம் தானம்மா பசும்பொன் கண்டெடுத்த தேவர் தானம்மா. தமிழகமே போற்றும் தலைவரம்மா. தேவர் பாடல் சிறப்பாக பாடியமைக்காக நமது தேவனிப்பட்டியைச் சேர்ந்த விஸ்வம் அவர்கள் இந்த ஸ்ரீ வலியாக நடிக்கும் அவர்களுக்கு 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். காராம்படையை சேர்ந்த சேது அன்பு சகோதரர் சார்பாக பாடலை பாடிட்டு 100 ரூபாய் பேசுகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் காராம்போடை அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளிதிருமன் நாடகம் நேரடி வெடிய ஒளிபரப்பு அன்பளிப்பு கர்த்தார் மன்சூரா நண்பர்கள் சார்பாக நம்ம ஊர் கச்சேரி அன்பு இது எங்கள் சார்பாக 200 ரூபாய் பேசுகிறார்கள். தேவனிப்பட்டியை சேர்ந்த செந்தில்குமார் அவர்கள் சார்பாக 100 ரூபாய் பேசுகிறார்கள். கவனித்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் அன்பளிப்பு கொடுத்து கவத்த அன்பு உள்ளவங்களுக்கும் என்னுடைய இதயம் கிடந்து சிரம் தாழ்ந்த நன்றி நன்றி. முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்து உன்னுக்கு உண்ணாகே அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே
ஊர் பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கை மேல வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கை மேல வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலும் வாழுகிறேன் அவன் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து உன்னுக்கு ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் உனக்கு கண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாமே தமிழ் தம்பி உள்ளோம் உங்க அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாமே தமிழ் தம்பி உள்ளோம் அன்னை என வந்த உள்ளும் தெய்வம் என காவல் உள்ளும் அன்னை என வந்த உள்ளும் தெய்வம் என காவல் உள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவதில்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து உன்னுக்கு ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்தோம் உனக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமட ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட நாடுகால் மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமட